ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு விஷயம் இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. அதாவது யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி நான் நேற்றே கொடுத்துருந்தேன். இப்போ தான் வந்துட்டு லைவில் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர வேண்டியது வழக்கம் போல் அந்த வன்மத்தை கக்கணும் ஒரு காரணத்தினால. ஏன்னா ஒரு 2 ஓட்டு வந்தாவே அவங்க உள்ளே வந்துடுவாங்கன்ற விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஓப்பன் நாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் கொடுக்குறாரு, அதை அழகாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஓப்பன் நாமினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கேவலமாக பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி திவாகர் சரி திவ்யாவாவது பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் மாற்றமாக ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ஏன்னா நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களும் அதை மாதிரி தான் பண்ணுறாங்க. சரி பிரஜனாவது பண்ணுவார் பார்த்தா அவரும் அப்படி தான் பண்ணுறாரு. ஏயா என்னையா இது மாற்றத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களும் இதே மாதிரி ஒரு மொக்கையாக போனால் என்ன அர்த்தன்ற மாதிரி இருந்தது. அதன்படி தான் அதில் தான் வந்து மிஸ் ஆகிட்டாங்க இந்த அரோரா. சரிங்களா, சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான் மிஸ் ஆனாங்க. சரி ஓகே, இப்போ மொத்தம் யார் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினோத், அதுக்கப்புறம் பிரவீன், அதுக்கப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் ரம்யா, எஃப்ஜே. ஸோ ரம்யாலாம் வந்துட்டு வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, உள்ளே வந்துட்டாங்க. எஃப்ஜேவும் வராமல் தப்பிச்சிட்டு இருந்தாப்புல வந்துட்டார். சபரி உள்ளே வந்திருக்காப்புல, வியானா உள்ளே வந்திருக்காங்க, கெமி வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து கெமி உள்ளே வந்திருக்காங்க. விக்ரம் ஃபைனலாக உள்ளே வந்துட்டாப்புல. ஏன்னா தப்பிச்சுட்டே இருந்த ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கனி அண்ட் விக்ரம். ஸோ விக்ரம் தூக்கி உள்ளே பூச்சி போட்டாங்க. பார்வதி உள்ளே வந்திருக்காங்க, துஷார் உள்ளே வந்திருக்காரு, நல்ல விஷயம். திவாகர் வந்திருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 12 பேர் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா, துஷார் இவங்களுக்கு தான் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வாரமாக நடக்கும். இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு துஷார் போக வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ரம்யா போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 12 பேரில் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.